ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கூட பாருங்கள் 2 ரோலில் கிராஸ் கட்டில் சிவன்கன் நாட்டில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா மேலே ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த டைப் ஹேண்டில் இந்த மாதிரி பின்னோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு என்னோடய ஓன் ஐடியாவில் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது ஒன் சைடு ஹேண்டில் போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு பக்கத்து ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உள் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இப்போ உள் ஒயர் வந்துட்டு 3 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஓகேவா? இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டில் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ உள் ஒயரை இந்த இடத்துல வச்சு 2 ஒயரும் சரிசமமாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. சரிசமமாக வச்சுட்டு ஒரு நூலை வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சுத்து ஒயர் 5 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். கொஞ்சம் இந்த ஒயரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரே கலரில் இருக்கிறதுனால. அதனால் இந்த மாதிரி ஒரு நூலை வச்சு கட்டி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ்க்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நானே டிசைன் பண்ண பேஸ்கெட்டுக்குன்னு அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி நூலை வச்சு இப்போது கட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஹேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஒரே அளவில் இருக்கணும், அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இந்த டைப் ஹேண்டில் கொஞ்சம் நீங்கள் அப் அண்ட் டவுன் வச்சாலும் தனியாக காமிச்சு கொடுத்துரும், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஹேண்டில் பின்னி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் சரி செய்யவும் முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி உள் ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் பின்னும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் 6 ரோல் 7 ரோல் கூட போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சாதாரணமாக நம்ம ஹேண்டில் பின்னும்போது முடி போட்டு சொருகி விடுவோம் இல்லையா? ஆனால் இந்த டைப் ஹேண்டிலில் முடி போடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி டைப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உள் பக்கமும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விடுங்க. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த ஹேண்டில். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது உள் பக்கத்தில் இந்த 6 ஒயர்ஸையும் சொருகி விட போகிறோம். 3 ஒயர் உள் ஒயர் எடுத்தோம் இல்லையா? 2 கார்னரையும் சேர்த்து 6 ஒயர் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை சொருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாட்டில் மட்டும் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. நம்ம ஹேண்டில் பின்னி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகிக்கலாம். உருட்டு கைப்பிடி உங்களுக்கு நல்லா பின்ன தெரிஞ்சிச்சுனாக்கா இந்த டைப் ஹேண்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. சப்போஸ் பிகினர்ஸ் இனிமேல் தான் உருட்டு கைப்பிடி பழக போகிறீங்கன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ. அதை பார்த்து நார்மல் பேஸ்கெட்டில் நார்மல் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைப்பில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுங்க, அதுக்கப்புறம் 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சாச்சு. மீதி இருக்கிற ஒயரை ஹேண்டில் பின்னி முடிச்சுட்டு சொருகி விட்டுக்கலாம். இப்போ உள் ஒயர் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு 5 ஒயர் ஒரு ஒயரும் 7.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பில் நம்ம பின்ன போகிறோம். 2 வரிசையை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம பின்ன போகிறோம். இந்த 2 வரிசை உள்ளுக்குள்ளே மறைஞ்சிரும். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டையாக ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டிலையும் பின்ன போகிறோம். இந்த மாதிரி பின்னுறதுக்கு இந்த 2வது வரிசையில் இந்த ஹோல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த வி ஷேப்பில் சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த ஹோலில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 2 வரிசை உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சிரும், ஓகேவா? இப்போது இந்த 2 பக்கம் ஒயரும் சரிசமமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஹேண்டில் பின்னுறதை நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போது லெஃப்ட் ஒயர் எடுக்கிறேன். இப்போது ரைட் ஒயரை இந்த லெஃப்ட் ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயரை இந்த மாதிரி இந்த ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது ரைட் ஒயர் லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். ஒரு ஒயருக்கு மேலே வச்சா அடுத்த ஒயருக்கு கீழே வைக்கணும். ஓகே, இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு நம்ம கொண்டு போகணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பின்னணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. இப்போ மேலேயே வச்சாக்கா இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் கீழே வச்சோன்னா அடுத்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வரணும். இப்போது ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு
கீழே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே, ரெண்டாவது ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஒயருக்கு கீழே இருந்தால் அடுத்த ஒயருக்கு மேலே, அடுத்த ஒயருக்கு கீழே இந்த மாதிரி இருக்குது. இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு கொண்டு போகணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும், ரெண்டாவது ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே. இப்போது ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். நல்லா டைட் பண்ணிகிட்டே போடுங்க. இப்போது இந்த பக்கம் இருக்கிற அஞ்சாவது ஒயரை ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் இதுக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஒயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே, ரெண்டாவது ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே, நாலாவது ஒயருக்கு கீழே, அஞ்சாவது ஒயருக்கு மேலே. ஒரு ஒயர் மேலே வச்சா அடுத்த ஒயருக்கு கீழே வைக்கணும். ஓகே, இந்த பாயெல்லாம் பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. 5 ஒயர் அப்படின்றதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம சாதாரணமாக உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஆனால் இந்த கூடையோட சேர்த்து வச்சு பின்ன போகிறோம். அந்த ஹோல் வந்துட்டு சிவன் கண் நாட்டில் போட்டதுனால ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் இருக்கும், ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்கும். உருட்டு கைப்பிடி பின்னும்போது நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன், எந்த கையில் இருக்கிற இந்த ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் ரொம்ப ஈஸியாக பின்னலாம். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டாவது ஒயர் கீழ் பக்கம் இருக்குது. ஓகே, இப்போது லெஃப்ட் ஒயரை அப்படியே நம்ம ரைட் சைடு கொண்டு வருவோம். ஆனால் இந்த டைப் ஹேண்டிலுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கூடைக்கு உள் பக்கத்தில் இருந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த கூடையோடு சேர்த்து வச்சு பின்னுறது இந்த மாதிரி தான் பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 2 வரிசையை மறைச்சா மாதிரி இந்த ஹோலில் நம்ம விட்டாச்சு. ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும், ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அஞ்சாவது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி பின்னணும். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை நம்ம பின்னியாச்சு. அடுத்து ரைட் சைடு ஒயரை பின்னணும். நல்லா டைட் பண்ணிகிட்டே பின்னுங்க, ரொம்ப லூஸ் ஆகும் இந்த ஹேண்டில். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர், ரைட் சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் லெஃப்ட் சைடு நம்ம என்ன ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே நம்ம லெஃப்ட் சைடு இந்த ரைட் ஒயரை கொண்டு போகணும். இப்போ ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒயர், ரைட்டு ஒயர் ஒரு ரவுண்டு மட்டும் தான் பின்னணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுணும். இப்போ இந்த ஒயரை ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அஞ்சாவது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒயர், ரைட்டு ஒயர்னு நம்ம மாற்றி மாற்றி பின்னியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ஹோலில் நம்ம பின்னணும். இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு கொண்டு போகணும். லெஃப்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள். இப்போது இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இந்த ஹோலில் விட்டு இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. ரைட் சைடு கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை எப்போவும் விட்டுருவோம் இல்லையா, ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அஞ்சாவது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி பின்னணும். இப்போது ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு எந்த ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே நம்ம இந்த ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். இப்போது இந்த ரெண்டாவது ஹோல்லையும் லெஃப்ட் ஒயர், ரைட்டு ஒயர்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அஞ்சாவது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டாவது ஹோல்லையும் பின்னி முடிச்சாச்சு. ரைட் சைடு ஒயர், லெஃப்ட் சைடு ஒயர் மாற்றி மாற்றி பின்னி முடிச்சாச்சு. இப்போது மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை அதுக்கு கீழே என்ன ஹோல் இருக்குது அந்த ஹோலில் நம்ம விடுறோம். ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும், ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மூணாவது ஹோலில் இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அஞ்சாவது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட் சைடு ஒயர் லெஃப்ட் சைடில் எந்த ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே, இந்த மூணாவது ஹோல்லையே இந்த மாதிரி விட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒயர், ரைட் சைடு ஒயர் ஒரு முறை தான் பின்னணும். ஓகேவா, பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹோலை நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இதே மாதிரி பின்னும்போது இந்த பியூட்டிஃபுல்லான ஹேண்டில் ஃபினிஷிங் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்னணும். இப்போது 3 ஹோல்லையும் இந்த மாதிரி ஹேண்டில் பின்னி முடிச்சாச்சு. 3 ஹோலில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்து இந்த 4வது ஹோலில் பின்னணும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 4வது ஹோலில் விட்டு இந்த மாதிரி கொண்டு வரும்.
கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுணும், 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே. அவ்வளோதான். ஒரு ஒயருக்கு மேலே வச்சோன்னா ஒரு ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு ஒயரை இதே ஹோல்லையே லெஃப்ட் சைடு என்ன ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும், விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே. இப்போது இந்த அளவுக்கு பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா. இப்போது இதே மாதிரியே என்ன பண்ணணும், இன்னும் 5 ஹோல் தான் இருக்குது. 1 2 3 4 5 இந்த 5 ஹோல்லையும் பின்னிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னும்போது இந்த 2 வரிசை உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சிரும். இந்த கடைசி ஹோல் வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சாதாரணமாக உள் ஒயர் வச்சு எப்படி உருட்டு கைப்பிடி பின்னுவோம் அதே மாதிரி இந்த உள் ஒயர் ஃபுல்லாகவே இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். உள் ஒயர் வச்சு எப்படி உருட்டு கைப்பிடி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலனா எப்படி பின்னுறதுன்னு அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த டைப் ஹேண்டில் பின்ன தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உள் ஒயர் வச்சும் உங்களுக்கு உருட்டு கைப்பிடி பின்ன தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் இதை ஸ்பீடாக பார்க்குறோம். வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி டைப் ஹேண்டிலில் இது 4வது கூட நான் பின்னுறது. கிராஸ்கட் கூட பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். பாக்ஸ் நாட்லேயும் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு கூட பின்னியிருக்கேன். இங்கே சைடில் தம்ப்நெயில் ஷோ ஆகுது பாருங்கள், இந்த கூட இங்கே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி பின்னுற மாதிரியே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போது இது லாஸ்ட் சான்ஸு. 2 ஹேண்டிலும் ஒரே அளவு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் தனியாக காமிச்சு கொடுத்துரும். இப்போ எனக்கு இந்த 2 ஹேண்டிலும் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த ஒயர் நம்ம கொஞ்சம் தான் சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை இன்னும் கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு இந்த 2 ஹேண்டிலும் கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2 வரிசையை மறைச்சு இந்த கூடையோடு சேர்த்து வச்சு நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த மாதிரி கொண்டு வரும். ஃபஸ்ட் ஹோலில் ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. இந்த ஹேண்டில் பின்னும்போது பாருங்கள், இந்த லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு கொண்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கொண்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நமக்கு கொலாப்ஸ்ட் ஆகிருந்திருக்கும். லெஃப்ட் ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு பின்னணுமா இல்லை ரைட் ஒயரை ஃபஸ்ட்டு பின்னணுமான்னு சின்ன சின்ன ஐடியா டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. இப்போ ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு எந்த ஹோலில் கொண்டு போகிறோம் அதே ஹோல்லையே இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர்னு மாற்றி மாற்றி பின்னி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்லேருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு கொண்டு வரோம். இந்த ஹோலில் பின்னியாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் உருட்டு கைப்பிடி பின்னணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு ஒயரை இதே ஹோல்லையே லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு எந்த ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு எப்பவும் போல் நம்ம உருட்டு கைப்பிடி பின்னணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு ஹோல்லையும் இது வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இது ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த 5 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னதுனால ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு வரிசை பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஹேண்டிலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, உள் ஒயரும் இல்லாமல் எந்த ஹோல்லையும் விடாமல் சாதாரண உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பின்ன போகிறோம். சாதாரண 5 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் இதை ஸ்பீடாக பார்க்குறோம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு 3-4 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் சும்மா வந்துட்டு இந்த மாதிரி பின்னிக்கலாம் ஒரு டிசைனுக்காக. இது வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி பின்னலாம், அப்படி இல்லாட்டி வேண்டாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம்.
இப்போது இந்த அளவுக்கு பின்னியிருக்கேன். இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கட்டி விட்டுக்கலாம். ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே தள்ளி சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் எப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் காமிக்க வேண்டான்ட்டு நினைக்கிறேன். இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த ஹேண்டில் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்ட்டே தெரியல. ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.